வந்துட்டான். அவனோட இதை ஃபிளாஷ்பேக். கரெக்டா ட்ரெயின் பின்னாடி போதியா? இது எப்படியா ஸ்டாப் பண்றது இப்ப? அட பாவிலா, வீல் ஸ்லிப் ஆயிடுச்சு ட்ரெயின் மலையில ஏறும் போது. ரைட்டு, இப்போ நான் இதை எப்படி மேலே ஏற்றுவேன்? ப்ரோ வீல் ஸ்லிப்னா என்ன ப்ரோ? இந்த இதுதான் ப்ரோ வீல் ஸ்லிப். உனக்கு காட்டும் பாருங்க ப்ரோ. ஏன்னா ஸ்லோப்பு ப்ரோ, அது வீல் ஸ்லிப் ஆகும். மழை வேற பெய்யுதுல, ஸோ அதுக்கேற்றப்பல வீல் ஸ்லிப் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரிஜினல் வந்து சாண்டர் யூஸ் பண்ணுவாங்க. ட்ராக்கை வந்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டு போகிறதுக்கு சாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் இது எப்படி மேலே ஏற்ற போகிறேன்னு தெரில. இப்போ நான் இந்த பிரேக் இழுத்தா போயிடும் எனக்கு பின்னாடி. அமிர்தா அது விரைவு எக்ஸ்பிரஸ் ப்ரோ. அமிர்தா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ. நான் தமிழ்நாடு ரூட்டோட அமிர்தா. இந்த பாருங்க பின்னாடி போதா, இதுதான் ப்ரோ வீல் ஸ்லிப்னா. ஆக்சுவலாக நான் வச்சது ஃப்ரண்ட்டு, பட் இப்போ பாருங்களேன் ட்ரெயின் பின்னாடி போயிட்டு இருக்கு. அதுதான் ப்ரோ லாஸ்ட் பார்ட்டில் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஹை ஸ்பீடாக வந்தால் தான் போக முடியும். ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. இங்கே ஒரு வீல் ஸ்லிப் வரும், இப்படி ஒரு ஸ்லிப் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கல. போகுது பின்னாடி, சரியான ஒரு இதில் இருக்கு ப்ரோ. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. இந்த அளவுக்கு ஒரு இதாகும் ரிவர்ஸில் போகுது. ஆமாம் ப்ரோ, என்னன்னா செம்ம ஒரு இது ப்ரோ. மேப்பை பார்த்தாலே தெரியும். போடு ப்ரோ பிரேக். இல்லை ப்ரோ, இல்லை பின்னாடி போயிட்டு நம்ம ஸ்பீடாக எடுக்கணும் ப்ரோ. அப்படின்னா தான் நமக்கு ஒரே வழி, இல்லைன்னா நம்ம கஷ்டம் ப்ரோ. இப்போ